வீவர்ஸ் மகாநதி நியூப்ரமோ குமரன் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுறாங்க. அதனால குமரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலுமே டிவியில் வந்து நம்மளை பற்றி வர வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும், யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு குமரன் மனசில் நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே வந்து கங்கா இருந்துட்டு, எங்க தினையிலுமே நீங்கள் ஷூட்டுக்கு போகிறீங்க, ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் நடிக்கிறது டிவியில் வந்ததே இல்லை, என்னங்க நடக்குதுங்கன்றாங்க. கங்கா ஷூட்டுக்கு போகிறேன், வரும் கங்கா, வராது ஒன்றும் இருக்காதுன்றாங்க. என்கிட்ட ஏதாச்சும் பொய் இது சொல்கிறீங்களா கங்கா? அப்போ நான் உங்கள்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி உனக்கு தோணுதா கங்கான்றாங்க. இல்லைங்க, ஒவ்வொரு டைமும் போறீங்க, ஆனால் அது டிவியில் வரல, அந்த ஒரு சந்தேகம் தான்றாங்க. கங்கா வருவாங்க, கொஞ்சம் பொறுமையாக சரியான்றாங்க. நான் இதுக்காக உங்ககிட்ட போய் பொய் சொல்ல போற சொல்லுன்றாங்க. பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. சரி, உண்மையாக இருந்தால் சரிதான், ஏதாச்சும் பொய் சொன்னீங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும், பொய்யெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரன் பார்த்தீங்கன்னா, கங்கா நான் டிவியில் வரும்போது நீ அதை பார்த்து சந்தோஷப்படணுன்றாங்க. அப்புறம் பார்த்தா நைட்டே வந்து ஒரு 7 o'clock வந்து டிவியில் குமரன் வராங்க. பாட்டி பார்த்துட்டு குமரன் டிவியில் வரானியா அப்படின்னு சொல்லவும் கங்கா எல்லாருமே சந்தோஷமா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டிவியில் அந்த அழகா நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன தம்பி டிவியில் வந்திருக்கீங்க, இன்னைக்கு வருவீங்க கூட சொல்லல அப்படின்றாங்க. அப்புறமா கங்கா இருந்துட்டு எப்படின்னு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, முன்கூட்டியே சொல்ல வேண்டாம், டிவி பார்த்து நீங்க சந்தோஷப்படணும் தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. ஃபேமிலியை ஹாப்பி ஆகுறாங்க. அதோட